கோயிலுக்குள்ளே போய் உதயநிதி வாழ்கங்கிறான். மாநாட்டில் உதயநிதி வாழ்கன்னா சரி, கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் உதயநிதி வாழ்கன்னு சொன்னால் சரி, பார்லிமெண்ட்டில் நீ பதவி ஏற்கும்போது உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு சொன்னேன். அது பார்லிமெண்ட்டுக்காரன் தான் கேட்டிருக்கணும். அங்கே கேட்குறதுக்கு யாருக்கும் துப்பு கிடையாது. அந்த சபாநாயகரே என்னைய பதவி ஏற்க சொன்னால் உதயநிதி வாழ்க இது வாழ்கன்னு திருப்பி எடு, இது செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே துப்பு இல்லை பிஜேபி சபாநாயகருக்கு. இப்போ அதை விட்டு மாட்டை கடிச்சும் மனுஷனை கடிக்கிற மாதிரி கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு மாலையை போட்டுக்கிட்டு உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோவை பாருங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எங்களின் சின்னவர் வாழ்கவே, எங்களின் சின்னவர் வாழ்கவே. இந்த திமுக காரங்களுக்கு தான் சொல்கிறேன், உதயநிதி வாழ்கன்னு சொல்கிறேன். ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் உன்னால் சொல்ல முதுகெலும்பு இருக்கா? உதப்பான் உனிய. ஒரு மசூதிக்குள்ளே போய் சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா? உதப்பான். ஏன்னா அது கடவுள் கும்புற இடம். நீங்கள் இந்த ஹெச்ஆர்என்சியில் கோயிலெல்லாம் வச்சு நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மந்திரி ஒரு ஆள் இருக்கார், லோலியா மந்திரி. அவர் விட்டு அவர் சொந்த சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா ஒரு சாமி கும்பிடக்கூடிய இடத்தையே இவ்வளவு அசிங்கப்படுத்துவீங்க. ஒரு மூணாம் தர அரசியல்வாதிகள் எல்லாம் கொண்டாந்துக்கிட்ட வாழ்க வாழ்கன்னு. ஒரு திருப்பதியில் போய் பாருங்கள், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவான். அந்த வார்த்தை தான் வரும். முருகர் கோயிலில் பாருங்கள், வேல்வேல் வெற்றிவேல்மாங்க. ஈசன் கோயிலில் போய் பாருங்கள், நமச்சிவாயா. அந்த சாமி பேர்களை சொல்லித்தான் வழக்கம் எந்த கோயில் இல்லையே. உதயநிதி பேரை சொல்கிறீங்கன்னா அந்த கும்பிடும் இடத்தை இவ்வளவு அசிங்கப்படுத்துகிறீங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்ட முட்டாள்களுக்காக ஓட்டு போட போகிறீங்க, புரிஞ்சுக்கங்க.